என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? iPhone 17 Pro Max அதுக்குள்ள இந்தியால லான்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? எஸ், ஐபோன் மாதிரி அதே டிசைன், கேமரா மாடியூல் பாருங்க அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? வேற யாருங்க, itel தான். itel A90 Limited Edition இது. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷனோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனை தெரியாம நீங்க கீழே போட்டாலும் சரி, இல்ல இப்படி தூக்கி போட்டாலும் சரி, இல்ல இதை வச்சு நீங்க வால்நட் உடைச்சாலும் சரி, எதுவுமே ஆகாது. அதோட IP54 ரேட்டிங், வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கூட. இது எல்லாமே பட்ஜெட் விலையில வெறும் 7000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விலையில 3P ப்ராமிஸோட வருது. அதாவது டஸ்ட், வாட்டர் அண்ட் டிராப் ரெசிஸ்டன்டோட வர ஒரே ஸ்மார்ட் போன் இது. பாக்ஸ்லயே itel A90 லிமிடெட் எடிஷன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்காங்க. IP54 ரேட்டிங், மிலிட்டரி கிரேட் எல்லாமே போட்டிருக்காங்க. பாக்ஸ் உள்ள ஸ்மார்ட் போன், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், டைப் A டு டைப் C கேபிள், நல்ல குவாலிட்டியோட சிலிகான் கேஸ், அதோட 15 வாட் அடாப்டர் பாக்ஸ்லயே இருக்கு. டிசைன் சொல்லவே வேண்டாம், கேமரா மாடியூல் iPhone 17 Pro Max மாதிரி இருக்கிறதுனால பிரீமியமா இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன், கூடவே பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவும் ஒர்க் ஆகுது. கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. சைட்ல சிம் ஸ்லாட், டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டோட வருது. ஸோ தாராளமா நீங்க 2 சிம், SD கார்டு போட்டு ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட்ஜெட் விலையா இருந்தாலும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, AI vana. எஸ், vana தான். ஆனா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பட் இது AI vanaவோட வருது. ஸோ நீங்க சொல்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கமாண்ட்ஸ் வந்து இது கேட்டு இமீடியட்டா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓப்பன் கேமரா ஆப் அண்ட் டேக் பிக்சர்ஸ். ஓப்பன் யூடியூப். வெப்ல ஏதாவது சர்ச் பண்ணணும், யூடியூப் கண்டென்ட் ப்ளே பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இந்த AI அசிஸ்டன்ட் உங்க கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யற மாதிரி AI vana இதுல இருக்கு. பட்ஜெட் விலையில இவ்வளோ AI ஃபீச்சர்ஸா அப்படிங்கிற மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே LCD பேனல், ஆனால் 6.6 inches பெரிய டிஸ்பிளேயோட வருது. ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz, அதனால ஸ்மூத்தாவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அவுட்புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பீக் பிரைட்னஸ் 480 nits. இண்டோர்ல தெளிவாவே இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கூட நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதோட எல்லா ஐட்டல் ஸ்மார்ட் போன் மாதிரி இதுலயும் டைனமிக் பார் இருக்கிறதுனால உங்களுக்கு கால் வருது அப்படின்னா பாப்அப் ஆகும். ஃபேஸ் அன்லாக் பண்றதுக்கு, ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணும்போதும் அனிமேஷன்ஸ் வரும். ஆடியோ சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பட் DTS சவுண்ட் பார் அப்படிங்கிறதுனால சரவுண்ட் சவுண்ட் லவுடாவே இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh, யூனிஎஸ்ஓசி சிப் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது இல்லையா? அதனால தாராளமா நீங்க நார்மல் யூசர்னா 1.5 நாள் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா சார்ஜர் 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க, அதனால ஓவர் நைட் சார்ஜ் பண்றது பெட்டர் ஆப்ஷன். பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூனிஎஸ்ஓசி சிப் T7100 அப்படின்னா என்ன? இது ஒரு 4G சிப், ஆக்டாகர் சிப் தான். 1.8 GHz ஓட வருது. GPU பவர் VR கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 Go எடிஷனோட கொண்டு வந்திருக்காங்க. சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு, மல்டி டாஸ்கிங்லாம் நீங்க பண்ண முடியுது. 3 years ஃப்ளூயன்சியும் ப்ராமிஸ் பண்றாங்க. ஆனா தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இருக்கு. பட்ஜெட் ஸ்மார்ட் போன், பெருசா அதை நான் கம்ப்ளைண்டா சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகாதோ அந்த ஆப்ஸ் எல்லாம் நீ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கேமரா 13 மெகா பிக்சல் மெயின் சென்சார். கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சிலரி லென்ஸ். அவுட்புட் நான் எப்பவுமே சொல்றதுதான், பட்ஜெட் ஸ்மார்ட் போன் அப்படிங்கும் போது லைட் கண்டிஷன் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் ஓரளவுக்கு நல்லா வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெயில்ல தான் நான் எடுக்கிறேன். அவுட்புட் நீங்களே பாருங்க. ஓரளவுக்கு கலர்ஸ் நேர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கேப்சர் பண்ணிருக்கு. டீடைல்ஸ் பெருசா இல்ல. மெயின் கேமரால நீங்க 1x 2x வரைக்கும் ஜூம் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்துக்க முடியும். பியூட்டி ஆப்ஷனும் இருக்கு. ஸோ நீங்க ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அழகா காட்டணும்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இங்க பூடைய பேக்ரவுண்ட் ப்ளர் எஃபெக்ட் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு இதுலயுமே 1080 30 fps நீங்க வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி ஸ்மூத் பண்ணி தான் காட்டுது. கலர்ஸ் கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட்ஸோட வருது. ஒன்னு 3GB RAM 64GB ROM, இன்னொன்னு 4GB 64GB ROM. ஸோ itel A90 Limited Edition டிசைன் பார்க்கறதுக்கு ப்ரீமியமா இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேலையில மிலிட்டரி கிரேட் சர்டிஃபைட், அதோட IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு இந்த ஸ்மார்ட் போன் சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் வேலையில ஒரு ஸ்மார்ட் போன் தேடிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு பார்க்கறதுக்கு ப்ரீமியமா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இது நீங்க பார்க்கலாம். ஸோ itel A90 Limited Edition பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.